ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி தாயிரா பாப்பாவோட 1 டே ஃபுட் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பாப்பா பேர் வந்து தாஹிரா. இவளுக்கு வந்து 14 மந்த் கம்ப்ளீட் ஆகிட்டு 15 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நிறைய சிஸ்டர் கேட்குறீங்க பாப்பாவோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்குறீங்க. பாப்பாவோட டேட் ஆஃப் பர்த் Jan 3, 2024. இன்றைக்கி தாயிரா பாப்பாவுக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் சொல்லிவிட்டு நான் என்னெல்லாம் வந்து பாப்பாவுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி தாயிரா பாப்பா பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 7:30க்கு எழுந்தாங்க. எழுந்ததுமே டங் க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டர் இன்டேக் பண்ணிவிட்டு மில்க் எல்லாமே குடிச்சிட்டு டெரஸ் தான் மார்னிங் அண்ட் ஈவினிங் பாப்பாவுக்கு டெரஸ் வந்து ஒரு ரொட்டீனாகவே போச்சு எங்களுக்கு. ஸோ வாங்க நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண போயிடலாம். இன்றைக்கி வந்து பீட்ரூட் சப்ஜி தாங்க பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பீட்ரூட் வந்து நல்லா சின்ன துருவில் வச்சு நான் துருவி எடுத்திருக்கேன் நான். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம துருவின பீட்ரூட்டை வந்து நம்ம போட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஃப்ரை பண்ணும்போது வந்து பீட்ரூட் நல்லாவே வந்து வதங்கிடும். ஸோ வதங்கிடும் மீன்ஸ் நல்லாவே குக் ஆகிடும். ஸோ நீங்கள் இது மாதிரி வந்து ஈஸியாக குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ரவை ஆட் பண்ணியிருக்கேன். ரவையுமே சரி நான் கீ அண்ட் பீட்ரூட் கூட வந்து நல்லாவே வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் நான். ரவை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனால் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. ஸோ இது ஆப்ஷனல் தான். நீங்கள் டேரெக்டாக தண்ணி கூட ஊற்றி வந்து நீங்கள் வந்து குக் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நீங்கள் வந்து வெங்காயம், தக்காளி, பீஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா நிறைய அயன் கண்டென்ட் இருக்குங்க. ஸோ பேபிக்கு வந்து 6+ மந்த்லேருந்து நம்ம பீட்ரூட் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்பவே குயிக்கான ரெசிபி. 10 மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆகிடுங்க. ஸோ டக்குன்னு வந்து பேபிக்கு வந்து டைம் இல்லை உங்களுக்கு, அதே சமயம் ஹெல்த்தியாகவும் வந்து பேபிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபுட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பேபிக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்மளுக்குமே வந்து டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ அதே டைம் வந்து நம்ம 10+ மந்த்லேருந்து கொடுக்குறீங்கன்னா வந்து இதில் வந்து எந்த ஒரு சால்ட்டும் வந்து சுகர் கண்டென்ட் நமக்கு தேவைப்படாது. 1 year ப்ளஸ் பேபிக்கு வந்து நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்லேயே நேச்சுரல் ஸ்வீட் இருக்கிறதுனால நம்ம 10+ மந்த் பேபிக்கு வந்து நம்ம அப்படியே கொடுக்கலாம். பேபிஸ் நல்லாவே சாப்பிடுவாங்க. கீயும் ஆப்ஷனல் தாங்க. எங்கள் பாப்பா வந்து கீ போட்டால் நல்லா விரும்பி சாப்பிடுன்றதுனால நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் பேபிக்கு வந்து நீங்கள் கீ வந்து செட் ஆகலை இல்லைன்னா வந்து டைஜஷன் ப்ராப்ளம் ஏதாச்சும் வருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ஆயில் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் குக் ஆகிறதுக்கு. ஸோ பீட்ரூட்டுமே சரி நீங்கள் வந்து நம்ம ஜூஸாக கூட எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜூஸை விட வந்து இது மாதிரி வந்து துருவி போட்டால் எல்லாம் அதில் இருக்க வந்து அயன் அப்சார்ப்ஷன் எல்லாமே வந்து பேபிக்கு உள்ள இன்டேக் ஆகும். ஸோ வந்து பாப்பாவுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே வராது. நல்லாவே ஹெல்த்தியாகவே இருப்பாங்க. மெயினாக வந்து பாப்பாவோட இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. நம்ம பீட்ரூட் வந்து வீக்லி வந்து 2 or 3 வந்து பேபிக்கு கொடுக்கலாம். ஸோ எங்கள் பாப்பா பார்த்திங்கன்னா நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ நம்ம தட்டில் காமிக்கிற ஃபுல் குவான்டிட்டி ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னா சம்டைம்ஸ் ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் வந்து பாப்பா வச்சுருவாங்க ஃபில்லிங்காக இருந்ததுன்னா. ஸோ வாங்க நம்ம வந்து லன்ச் ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம். லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க. ஸோ பாப்பாவுக்கு இது வரைக்கும் வந்து ட்ரை பண்ணதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து போஹா புலாவ் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். போஹா புலாவ் வேறு எதுவும் இல்லைங்க. அவலில் வந்து எப்படி நம்ம வந்து வெஜ் புலாவ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தான். ஸோ வந்து இதுக்கு வந்து கேரட், உருளைக்கிழங்கு, பீஸ், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு வந்து நான் துருவி எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், அவல் வந்து ஒயிட் அவல் வந்து நல்லாவே எடுத்துருக்கனால ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றி நல்லாவே வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய டஸ்ட் இருக்குங்க. ஸோ வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் ஊறக்கூடாது. டக்குன்னு வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைன்னா தண்ணியில் சோக் ஆகிடுச்சின்னா அப்படியே வந்து மாவு மாதிரி கரைஞ்சிடுங்க. ஸோ அதனால் டக்குன்னு நம்ம பிழிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு போட்டுக்கலாம். நீங்கள் கடுகுக்கு பதில் வந்து நம்ம சீரகம் கூட ஆட் பண்ணலாம். நான் இப்போ வந்து கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு போட்டு நல்லாவே வதக்கிக்குங்க. நல்லா கொஞ்சம் வந்து வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேணாம். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியுமே வந்து தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து சுருங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணலாங்க. இப்போ நான் காமிக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லைங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு 1-2 வெஜிடபிள்ஸ் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தண்ணி ஊற்றி வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வேக வைக்கலாங்க. ஸோ இது வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம வந்து குக்கரில் கூட நம்ம போட்டு வந்து நம்ம பாயில் பண்ணலாம்.
பண்ணலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து பேன்லேயே பாயில் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு வீட்டு மிளகாத்தூள், அரைச்ச மிளகாத்தூள் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட்டு போட்டு மூடிட்டு நல்லாவே வந்து வேக வச்சுக்கிறேங்க. காய் நல்லாவே வேகணுங்க. வெந்துருச்சான்னு பார்த்துட்டு வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து அவல் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அவல் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து தட்டு போட்டு மூடிடுங்க. கரெக்டாக வந்து ஒரு 2 or 3 மினிட்ஸ்லேயே வந்து நல்லாவே வந்துடுங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பேபிக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. பீஸ் மட்டும் வந்து நல்லாவே வெந்திருக்கணுங்க, அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஸோ கொத்தமல்லி கொடுக்கறதுனால இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ கொத்தமல்லி ஆப்ஷனல் தான். உங்கள் பேபிக்கு வந்து பிடிக்காது, இல்லைன்னா வந்து சரியாக முழுங்க மாட்டுறாங்கன்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். பாப்பாவோட லன்ச் டைம் நிறைய பேர் கேட்குறீங்க. நான் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து இந்த டைமில் பாப்பா லன்ச் எடுப்பாங்கன்னு என்னால் சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து பாப்பாவோட மூடு, ஸ்லீப்பிங் ரொட்டீன் எல்லாமே பொறுத்து அது வேரி ஆகும். ஸோ நான் எந்த டைமிங்குள்ளே கொடுப்பேன் மட்டும் நான் சொல்கிறேன். ஆஃப்டர்நூன் 12 o'clockலேருந்து 2 o'clockக்குள்ளே வந்து பாப்பா எந்த டைமில் வேணால் லன்ச் எடுப்பாங்க. ஸோ அது வந்து பாப்பாவோட மூட் பொறுத்து. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு வந்து ஃபுல் வெஜிடபிள்ஸ் போட்டு ஃபுட்டு வந்து நான் வீக்லி வந்து 1 or 2 வந்து நான் பாப்பாவுக்கு நான் கொடுப்பேன் நான். ஸோ பாப்பாவோட ஃபுட்டை வந்து நான் எப்படி பேலன்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாளைக்கு என்னென்னு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கே வந்து நான் டிசைட் பண்ணிவிடுவேன். மார்னிங் வந்து கொஞ்சம் நான் லிமிட்டாக கொடுத்தேன்னா ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். எக்ஸாம்பிள் இன்றைக்குமே அப்படி தான். மார்னிங் வந்து பாப்பாவோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே வந்து லிமிட்டாக தான் இருந்தது. ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுக்குறேன். நைட்டு வந்து கொஞ்சம் வந்து மினிமலாக நான் பார்த்துப்பேன் நான். ஸோ இதுவே வந்து நான் மார்னிங் வந்து ஹெவியாக கொடுத்துட்டேன், லன்ச் வந்து கொஞ்சம் வந்து நான் லிமிட்டாக தான் கொடுப்பேங்க. நைட்டு வந்து ஃபில்லிங்காக இருக்க மாதிரி நான் ஏதாச்சும் நான் கொடுப்பேன் நான். ஸோ மோஸ்ட்லி வந்து பாப்பாவோட ஃபுட்டில் வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து நான் நிறைய எடுத்துப்பேங்க. ஸோ பாப்பாவை ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும். ஸோ மோஸ்ட்லி வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கும், ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்கும் பாப்பா ஃபுட்டில். நிறைய ஸ்நாக்குமே வந்து பாப்பாவுக்கு நான் ஃப்ரூட்ஸ் தாங்க நான் இப்போ கொடுத்துட்டு வரேன் சம்மர் டைமில். ஸோ பேபிக்கு வந்து வாட்டர் இன்டேக் வந்து ரொம்பவே முக்கியங்க சாப்பிடும்போது. ஸோ தண்ணி கொடுத்தா தான் அடுத்த ஸ்கூப் எடுப்பாங்க. ஸோ வந்து தண்ணி வந்து ரொம்பவே மஸ்ட். ஸோ எங்கள் பாப்பா வந்து இந்த மாதிரி ஃபுட் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க வந்து டின்னர் ரெசிபி பார்த்துடலாம். இன்றைக்கி டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேந்திர பனானா போரேஜ் தான். ஸோ இது வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணலைங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பிளிஸ் ஆர்கானிக்ஸ்ன்ற ஒரு வெப்சைட்டில் தான் நான் வாங்கியிருந்தேங்க. இவங்க வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே ஆட் பண்ணாமல் ஹோம்மேடாக வந்து ஹெல்த்தியாக வந்து பேபிக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இவங்ககிட்ட நிறைய பவுடர் ரெசிபி இருக்குங்க. நான் வந்து நேந்திரம் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது ரெடி பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸிங்க. நம்ம வந்து சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணுற மாதிரி தான். உங்களுக்கு தேவையான அளவு வந்து நம்ம வந்து பேனில் எடுத்துக்கிட்டு நான் வந்து 3 to 4 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துருக்கேங்க. ஏன்னா பாப்பா இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுனால நான் 4 டேபிள் ஸ்பூன் கிட்டவே எடுத்துருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லாவே வந்து இந்த லம்ப் இல்லாமல் கலந்துக்கணுங்க. இது தாங்க மெயினு. ஸோ இது வந்து கொஞ்சம் டஃப்பான ப்ராசஸ் தான். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 minute கிட்டே எடுக்கும். ஸோ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தமாக வந்து அந்த லம்ப் எதுவுமே இருக்கக்கூடாது, இல்லைனா வந்து பேபிக்கு வந்து ஸ்டொமக் பெயின், டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரலாம். ஸோ அதனால் வந்து லம்ப் இல்லாமல் நல்லாவே வந்து கலந்து எடுத்துக்கோங்க. அதை பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி கேஸில் வச்சுட்டு ஸோ உடனே வந்து கலந்துகிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ நீங்கள் கைவிடாமல் கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வருங்க. ஒரு மாதிரி அல்வா கன்சிஸ்டன்சியில் வருங்க, சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து 10+ months பேபிக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா வந்து நீங்கள் கீ மட்டும் ஆட் பண்ணுங்கள். 1 year+ பேபிக்கு வந்து நீங்கள் வேணும்னா சால்ட் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி சால்ட் ஆட் பண்ணலைங்க, வெறும் வந்து கீ மட்டும்தான் ஆட் பண்ணேன் நான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பேபிக்கு ஏற்ற டேஸ்ட் இருக்குங்க, நமக்கு ஏற்ற டேஸ்ட் இருக்காது. ஸோ பேபிக்கு வந்து இந்த ஃபுட் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை பாருங்கள், சோக்கிங் இஷ்யூஸ் எதுவுமே வராதுங்க, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து 6+ monthsலேருந்து கொடுக்கலாங்க. வெயிட் கெயின் நல்லாவே ஆகுங்க, நம்ப மாட்டேங்க. வெயிட் கெயின் இந்த ஃபுட்டில் வந்து நல்லாவே ஆகும். உங்கள் பேபிஸ் யாராச்சும் அண்டர் வெயிட்டாக இருக்காங்க, இல்லைனா ஒழுங்காக சாப்பிட மாட்றாங்கன்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வந்து இந்த ஃபுட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து வெயிட் கெயின் ஆகுங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இம்யூனிட்டி சிஸ்டம்லாம் நல்லா பூஸ்ட் ஆகுங்க. மெயினாக வந்து குழந்தைங்கள வந்து கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுதுங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வந்து இதை வந்து நீங்கள் ஹோம்மேடாக ரெடி பண்ணி கொடுங்க. இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்லைங்க. ஒரு 3 days to 4 days கிட்ட ஆகுங்க. நேந்திரங்காய் வந்து உங்களுக்கு கிடச்சிதுன்னா ஒரு பல்காக வந்து ஒரு 10 காய் 12 காய் கிடச்சிதுன்னா தோல் எல்லாமே சீவிட்டு நல்லா வந்து நம்ம காய் துருவ சீவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுடுங்க. ஒரு 3 to 4 days கிட்ட வந்து நல்லா வெயிலில் முறுன்னு காயணுங்க. அதை வந்து நம்ம மிக்சியில் பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து பாப்பாவுக்கு வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டஸ்ட் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜல்லடை வச்சு நீங்கள் ஜலிச்சிடுங்க.
ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் எனக்கு டைம் இல்லாததுனால நான் இது மாதிரி நான் வாங்கியிருக்கேங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஹோம்மேடாக ரெடி பண்ணி கொடுங்க. இல்லைனா நீங்களுமே உங்களுக்கு தெரிஞ்ச ஷாப்பில் இந்த மாதிரி நேந்திரா பனானா பவுடர் வாங்கி பாப்பாவுக்கு கொடுங்க. ஸோ இதுவுமே வீக்லி நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வரலாம். பேபிக்கு வெயிட் கெயின் நல்லாவே ஆகும். ஸோ பாப்பாவோட ஃபுட் ரொட்டீன் இப்படி தாங்க மாறி மாறி நான் ஒவ்வொரு டே ஒவ்வொரு ஃபுட்டு பாப்பாவுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஒரே ஃபுட்டாக நான் கண்டினியூ பண்ண மாட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய அப்கமிங் வீடியோஸ் பாப்பாவோட ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். பாப்பாவோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட்லேயே நான் பின் பண்ணுறேன். வேண்டவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஆல், பாய்.